நாம இப்ப வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துல வெளியில வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இந்த கேம்பஸ தாண்டல, அதுக்குள்ளேயே இங்க வந்து தமிழ்ல அறிவிப்பு போயிட்டு இருக்கு. பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவிக்கிறாங்க. நடந்து வந்துட்டே இருக்கும்போது பாரத மாதா சிலை. நம்ம கூட இங்க வாரணாசியுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய பொறுப்பாளர் திரு சிவகுமார் ஜா அவர்கள் இருக்காரு. சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹோஸ்டிங் அஸ். बस 10 मिनट में दर्शन कर सकते हैं क्या? बिल्कुल 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 10 நிமிஷத்துல பண்ணிடலாங்கிறாரு. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள இந்த தங்க கோபுரம் ஒண்ணு தெரியுதா? சோ இந்த இடத்துல இதுதாங்க காசி விஸ்வநாதருடைய மெயின் சன்னிதி. சோ we are so much close to காசி விஸ்வநாதர் சன்னிதி. அப்படியே கங்கை நதிக்கரையில ஒருத்தர் வந்து கொடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இந்த காசி தமிழ் சங்கமத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஏற்பாட்டுல காசியில கங்கை நதிக்கரையில தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். मोदी जी का परफॉर्मेंस अच्छा है? बहुत अच्छा है, बहुत अच्छा. अच्छा नहीं बहुत अच्छा है. மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம் தாங்க வாரணாசியில இந்த ரோப் கார் ஃபெசிலிட்டி என்பது. இது இந்தியாவிலேயே பப்ளிக் யூசேஜ்ல முதல் முறையாக வந்திருக்கு அப்படின்னு என்னுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸரே சொன்னார் அப்பவே. सारनाथ स्तूपी को अंदर को ये मेरा चैनल है, हमारा चैनल है, ये हमारा चैनल है. थैंक यू भैया. जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போகிறோம். ஸோ கொடுத்துட்டாங்க. நம்ம கூட ஆன்மீக சூப்பர் ஸ்டார் சேனல் கார்த்திக், சாரி சேனல் பேர் தான் ஞாபகம். அப்புறம் சாணக்கியால இருந்து ஸ்ரீகாந்துக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னாரு ஃபிளைட்டுக்கு. ஸோ காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள போர்டு ஏறுவோம், ஃபிளைட்டுக்குள்ள போர்டு ஏறுவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுட் பயங்கர காஸ்ட்லின்னு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். எதை தொட்டாலும் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா தான். ஆனா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த உதான் யாத்ரி கஃபே கண்டிப்பாகவே ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே பிடிக்கிறவனும் ஏரோப்ளைன்ல பார்க்கணும் என்று பாரத பிரதமருடைய அந்த விஷன் வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஒரு தடவை உதான் கஃபேல எவ்வளவு பட்ஜெட், இது மெனு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாட்டர் பாட்டில் 9 ரூபா தான், டீ 10 ரூபா தான், காஃபி 20 ரூபா, சமோசா 20 ரூபா, வடை 20 ரூபா, ஸ்வீட் ஆஃப் த டே 20 ரூபா. இதே வந்து கீழே ஒன்று பார்த்தேன், அது ஒரு தனியார் நிறுவனம். அவங்க ஒரு சமோசா 220 ரூபா அப்படியே எழுதி போட்டதாக பார்த்தாலே பக்குன்னு இருந்துச்சு. ஸோ ஏர்போர்ட்ல வந்து யாரும் பசியாக இருக்கக்கூடாது என்று ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம வந்து ஒரு டீ மட்டும் ஒன்று வாங்கிப்போம். நான் ஒரு டீ வாங்குறேன், அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஏழை மக்களுக்கு வந்து வயிற்று அடிச்சார் மோடி என்று சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ சென்னை ஏர்போர்ட்டினுடைய உதான் யாத்ரி கஃபேனுடைய 10 ரூபா டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலே சொல்ல போனா நல்லா இருக்குங்க. 10 ரூபாய்க்கு இவ்வளவு நல்ல டீ அதுவும் ஏர்போர்ட்குள்ள கிடைக்கும்னா நிச்சயமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ராயல் சல்யூட். ஸோ ஃப்ளைட்ல ஏறியாச்சு. இப்போ என்னன்னா we are so lucky. ஏன் தெரியுமா? ஜெனரல் சீட் கிடைச்சிருக்கு. விண்டோ சீட் கிடைச்சதுனால we are so lucky. நீங்க ஆல்ரெடி கார்த்திக் சங்கரை பார்த்திருப்பீங்க ஆன்மீக சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனல்ல. Secure the strap around your waist. Inflate by pulling the red tab or tabs, and to inflate it further, blow into the inflation tube or tube. அப்ப வெளியே போறேன்.
எவ்வளோ காஷி தமிழ் சங்கம் போர்டுன்னு பாருங்க. வழி நெடுங்க எல்லா இடத்துலயும் காஷி தமிழ் சங்கம் போர்டு தாங்க. இங்க ஒரு காஷி தமிழ் சங்கமம், இப்ப வரவேல அவ்வளோ காஷி தமிழ் சங்கமம். அதுவும் காசில நம்மளுடைய தமிழ் போர்டு, நம்பிக்கை பாரம்பரியம் மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமம் காசி தமிழ் சங்கமம். நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக 3 கார் வந்திருக்கு. ஆக்சுவலி சொல்ல கூட 4 கார் நினைக்கிறேன். இது நம்மளை கூட்டிட்டு போகிறதாக. ஓகே. ஸோ காசி தமிழ் சங்கமத்துக்கு ரொம்ப நல்லா ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க யோகி அரசாங்கம் என்று நம்மளுடைய வாகன ஓட்டுநர் இப்ப சொல்றாரு. ஸோ நமக்கு வந்து ஹோட்டல் போயிட்டு இருக்கோம் இப்ப. ஸோ இந்த ஹோட்டல் தான் நம்ம தங்க போற ஹோட்டல், ஹோட்டல் வெர்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்க 10:30 வரைக்கும் டின்னர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பவே பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ஸோ டின்னர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஹோட்டலுக்கு ரீச் பண்ணிட்டோம், ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து செக்இன் பண்ணலாம், டின்னர் முடிச்சு ரூமுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் நமக்கு கொடுத்துருக்கிற ரூம் வந்து இதுதான். ஸோ உள்ள ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. ஸோ பேக்ஸ் இங்கே வச்சாச்சு. ஸோ இங்கே தான் வந்து காலையில் 5:30க்கு வந்து நம்ம காசி விஸ்வநாதர் தரிசனத்துக்காக புறப்பட போகிறோம். ஸோ நாளைக்கு ஹெக்டிக் ஷெடியூல், அந்த ஷெடியூலை பார்த்தாலும் அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்குது. பட் ஸ்டில் ஸோ என்ஜாயபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷூட் பண்ணி உங்களுக்கு ப்ளாகாக கொடுக்குறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். காசி தமிழ் சங்கமத்தில் இன்னைக்கு டே 1ல பார்த்தீங்கன்னா நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து காலை வந்து 5:45 5:30 கிளம்புறதா இருந்துச்சு. 15 மினிட்ஸ் லேட்டு. நமக்காக 3 வண்டிகள் வந்திருக்கு. 3 வண்டி நமக்காக பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக 3 வண்டி வந்திருக்கு. ஸோ போன தடவை வந்து நாங்கள் வந்து மகாகும்ப மேளா அப்போ வந்தபோது 6 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் கியூல நின்று போய் தரிசித்தோம். இந்த முறை டக்குன்னு தரிசிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி. அதான் காசி தமிழ் சங்கமத்துடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாமே கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சூச்சனா ஏவம் பிரசாரன் மந்த்ராலய் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இது. ஸோ காசி தமிழ் சங்கம் 4.0 அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கு. பாரத் சர்க்கார் அப்படின்னு கவர்மெண்ட் வண்டிங்கிறது தெரியறதுக்காக எழுதி ஒட்டியிருக்காங்க. ஸோ அபிஷியலாவே நம்மளை வந்து கூட்டிட்டு போறதுக்காக மினிஸ்ட்ரியில இருந்து வண்டி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே மினிஸ்ட்ரி தான் இங்க. நம்மள வந்து இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. कितना देर लगेगा काशी विश्वनाथ दर्शन के लिए अप्रोक्सीमेटली? सिर्फ 10 मिनट. ஓகே, தேங்க் யூ so much. ஸோ அதுதான் இப்ப பாருங்க 10 நிமிடத்துல நமக்கு வந்து தரிசனம் செய்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, போன முறை நாங்க வந்தபோது 6 மணி நேரம் கியூல நின்னோம். அதுவும் காலைல 6:30 மணிக்கு வந்துட்டோம். 5:30க்கே வந்துட்டோம். நானும் துவாரகை செல்லணும் மகாகும்ப மேளா வந்த போது 6:30 மணிக்கு வந்துட்டோம். ஆனா இந்த முறை காசி தமிழ் சங்கமத்து மூலமா இந்த அத்தாரிட்டிஸ் மூலமா போறதுனால 10 நிமிடத்துல நமக்கு வந்து தரிசனம் செய்து வைக்கிறாங்க. ஸோ கோவிலுக்கு மிக அருகில் வந்தோம். காலையிலேயே நமக்கு வந்து டீ கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆவி பறக்குது டீல, அவ்வளவு சூடா இருக்கு. இது பேரு குல்லட் சாய்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ, இந்த மண்பானை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம டீம்ல எல்லாருமே இப்ப வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ காலையில டீயோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்றோம். ஆனா என்ன இந்த மண்பானை ஹோல்டே பண்ண முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. சூடு மேக்ஸா இருக்கு, கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில இருக்கும். டக்குனு என் கண்ணில் பட்டது இதுதான் பாருங்க, சீக்கிய கொடி. சீக்கியர்களுடைய கொடி வைத்துக்கொண்டு ஒரு குரூப் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சென்றுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு குரூப், சீக்கிய குரூப் வந்து பஜன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல சீக்கியர்கள் பஜன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் என்னன்னு தெரியல. भजन करते हैं क्या? ये भजन करते हैं, मौलिक भी इनका है. ओके. ये संप्रदाय है? नहीं, संप्रदाय नहीं, एक्चुअली ये भी आज एक त्योहार है, इस वजह से ही करते हैं. ஓகே. அவங்களுடைய ஏதோ ஒரு விசேஷ நாளா இன்னைக்கு, அதனால பஜன் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வந்துருக்கோம், கோவிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப அருகில வந்துட்டோம் கோவிலுக்கு. அங்க மேல எழுதிருக்கு பாருங்க, ஸ்ரீ காசி விஸ்வநாத் தாம். ஸோ வந்து விட்டோம். கோவிலுக்குள்ள இப்ப நுழைய போறோம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, போனு, பர்ஸ், அப்புறமா ஷூஸ், செப்பல் எதுவாக இருந்தாலும் அங்கே வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதை வச்சுட்டு போயிட்டு வரணுமா. ஸோ இதற்காகவே இந்த போனை வைக்கிறதுக்கு, ஷூஸை வைக்கிறதுக்கு தனியாக லாக்கர் வச்சிருக்காங்க. இந்த லாக்கர்ல வச்சுட்டு நமக்கு உள்ள போயிட்டு வரணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா காசியில இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ட்ரக்சர், ஞானவாபி என்று சொல்லுவாங்க. ஞானவாபி அந்த கேஸ் கூட நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் இது. இதை வந்து வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்தியே வந்து வச்சிருக்காங்க. அவுரங்கசீப் வந்து இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்து விட்டு இந்த ஸ்ட்ரக்சரை கட்டினாரு. இப்போது காசி விஸ்வநாதரை மீட்பதற்கு ஒரு சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த தேசத்துல இந்துக்கள் தங்களுடைய ஆலயங்களை மீட்பதற்காக கூட சட்ட போராட்டம் செய்துக்கிட்டு இருக்காங்க. சார் வந்து அப்படி சார் வணக்கம். உங்க பேரு வாவு தமிழா தான் நீங்க? ஆமா, வாவு தமிழா சேனல் சரவணன் சார். ஃபார்மர் கும்பல் செய்தி. ஓகே, ஹாய், காலை வணக்கம் சார். ஹரஹர் மகாதேவ் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். இல்ல, ஹரஹர் மகாதேவ் சொல்லுங்க. சோ நாங்க போன முறை வந்து தரிசிச்ச போது ஞானவாப்பி உள்ள வந்து இந்த சந்நிதி இங்க இருக்குன்னா அதுக்கு ரைட் சைடு இருந்தது. அப்போ நாங்க இந்த முறை இந்த சைட்ல இருந்து போறோம், வேற ஒரு வாசல் மூலமா உள்ள போறோம். சோ நிறைய வாசல் இருக்கு, காசி விஸ்வநாதர் தரிசிப்பதற்கு நிறைய வாசல் இருக்கு, நிறைய கியூ இருக்கு. இப்படி வந்து இப்படி போலாம், அப்படி வந்து அப்படி வரலாம். அட் அ டைம் நிறைய பேர் தரிசிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னா, அவுரங்கசீப் தன்னுடைய அந்த சுயசரிதையிலையும் தன்னுடைய ஆவணங்கள்லயும் நாங்கள் இடித்தோம், காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்தோம், இந்த தேர்தலை இடித்தோம் என்று எழுதி வைத்தாலும் கூட, அதற்கு பிறகாக இதை கட்டினோம் என்று எழுதி வைத்தாலும் கூட, இல்லை அவுரங்கசீப் எவ்வளவு நல்லா தெரியுமா, நீங்க இடிக்கல என்று சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்க அப்படிதான்ப்பா கோரமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு எழுதி வைத்தால் கூட, இல்லை முகராஜ் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா என்று சர்டிபிகேட் கொடுப்பதால் எந்த விதமான ஒரு மனநோய் என்று தெரியவில்லை. சோ நம்ம கூட இங்க வாரணாசியுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய பொறுப்பாளர் திரு சிவகுமார் ஜா அவர்கள் இருக்காரு. सर थैंक यू सो मच फॉर होस्टिंग अस. बस 10 मिनट में दर्शन कर सकते हैं क्या? बिल्कुल 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 10 निमिषத்துல பண்ணிடலாம்ங்கறாரு. सो व्यवस्था सब एकदम बिल्कुल बिल्कुल. आप 10 मिनट में दर्शन करके आप बाहर निकल सकते हैं. हाँ. आपकी सरकार ये सुविधा बनाई हुई है आप लोगों के लिए कि जो आप लोग आएंगे, सीधा गाड़ी यहाँ नहीं आती है, लेकिन आप लोगों के लिए गाड़ी प्रोवाइड की गई है. அவர் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் வண்டி அலௌட் இல்ல, ஆனா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இது வரைக்கும் நாங்க வந்து அலோவ் பண்ணி வச்சிருக்கோம். சோ யோகி சர்க்கார் एकदम बढ़िया. बिल्कुल बिल्कुल बहुत बढ़िया है. இப்போ இதெல்லாம் லேட் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம கூட வந்தவங்க இன்னொரு பேட்ச் வந்து ஏதோ வழியில மாட்டிக்கிட்டாங்க போல, வண்டி போய் அவங்க கூட்டிட்டு வந்துட்டு அதனால நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம கூட யார் வந்திருக்கா இந்த ட்ரிப்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சார் வணக்கம், உங்க பேரு? என் பேர் மோகன்ராஜ். இந்த சேனல் தினமலர். சோ மோகன்ராஜ் சார், தினமலர். அடுத்து பேரு ஸ்ரீகாந்த் சாணக்கியா சார். பேரு சைலபதி. எந்த சேனல்? விகடன். சைலபதி சார், விகடன். சரவணன் வாவ் தமிழா. யுவராஜ் மாலை முரசு. சோ யுவராஜ் மாலை முரசு. Your name? Debasmita from Times of India. So Debasmita from Times of India. Times of Indiaலயும் அங்கேருந்தே ஒரு பிரதிநிதி நமக்கு இருக்காங்க. சோ இதான் நம்மளுடைய ஒரு குட்டி கேங். சோ இந்த கேங்கோட தான் ஒட்டுமொத்த 3 நாளும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் நடக்குது. சோ இதான் காசி விஸ்வநாத் கோவில்ல தர்ஷனம் முடிச்சுட்டு தான் வெளில வந்திருக்கோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள அந்த தங்க கோபுரம் ஒண்ணு தெரியுதா? சோ இந்த இடத்துல இதுதாங்க காசி விஸ்வநாதருடைய மெயின் சன்னிதி. சோ வி ஆர் சோ மச் க்ளோஸ் டு காசி விஸ்வநாதர் சன்னிதி. மெயின்டெனன்ஸ் தாங்க, மெயின்டெனன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். கோவில் முழுக்க பல மின்னுது. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, எந்த அளவுக்கு தூய்மையா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூய்மையா வச்சிருக்காங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தை. 2017க்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. மத்தியில மோடியும் மாநிலத்துல யோகியும் வந்தது பிறகாக காசியை அப்படி தூய்மை செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு கேக்குதான் தெரியல, இந்த இடத்துல தமிழ்ல அறிவிப்பு போயிட்டு இருக்கு. நாம இப்ப வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துல வெளியில வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இந்த கேம்பஸ தாண்டல, அதுக்குள்ளேயே இங்க வந்து தமிழ்ல அறிவிப்பு போயிட்டு இருக்கு. பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவிக்கிறாங்க. சோ இந்த லாங்குவேஜ் வாரியர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு தக்க ஒரு பாடமாக இருக்கும். அப்படியே வெளியில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கீதா பிரஸ் கோரக்பூரோட ஒரு ஷாப் இருக்கு. பிளஸ் அப்படியே நம்ம இடம் இது ஃபுட் கவுண்டர். இங்க வந்து ஃபுட் கவுண்டர்ஸ் இங்க இருக்கு. தோசா எக்ஸ்பிரஸ், சம் கூலிங், சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல அஹல்யாபாய் ஹோல்கர் அவர்களுக்கு ஒரு சிலை ஒன்று வச்சிருக்காங்க. அஹல்யாபாய் ஹோல்கர் இந்த பல்வேறு சிதைந்து போன கோவில்களை மீட்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஒரு மகாராணி அவங்க. சோ அவங்களுக்காக ஒரு சிலை. ஏனென்றால் இந்த படையெடுப்பின் போது பல கோவில்கள் இடிந்த பொழுது அதை மீட்ட எத்தனையோ மன்னர்கள், மீட்க முயற்சி செய்த எத்தனையோ மன்னர்கள்ல அஹல்யாபாய் ஹோல்கர் ஒருத்தவங்க. இன்னொன்னு எனக்கு வந்து டக்குன்னு கண்ணப்பட்டது, ரொம்ப தூரத்துல எனக்கு கண்ணப்பட்டது, காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வெளியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது
பாரத மாதா சிலை. பாரத மாதாவிற்கு இந்த இடத்துல ஒரு சிலை வச்சிருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. சோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். சோ இந்த இடத்துல இது பாருங்க, காஷி, பாரத் மாதா, அப்படியே இப்படி போனா இது வந்து கங்கையின் படித்துறை. சோ இதுதான் கங்கா. நல்லா இருக்குல்ல? பாரத மாதா சிலைக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈஷா யோகானுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஃப்ரீ யோகா ஃபார் ஆல். இது எப்போன்னா எவ்ரிடே, பிரதிதின் அப்படின்னா பிரதிதினா எவ்ரிடே 8 AM 9 AM 10 AM 11 AM அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். டெய்லி 30 நிமிடங்களுக்கு ஈஷா யோகா சார்பாக இங்க வந்து இலவச யோக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது. வியாச பவன் காஷி விஸ்வநாத் காரிடார்ல நடக்குது. யாராவது வந்தீங்கன்னா யோகா பயிற்சிக்காக இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளலாம். ஈஷா யோகால இருந்து அப்படியே இறங்கி வந்து இந்த படியில இப்படி வெளியில வந்தோம்னா ஆதிசங்கரருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஸ்லோகம்னா அந்த ஹையஸ்ட் ஆஃப் தாட், மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்சக்ரான நேத்ரே என்று. நான் யார் என்றால் இந்த மனமோ இந்த கண்ணோ இந்த மூக்கு மொழி எதுவுமே நான் கிடையாது. சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் என்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் படிங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை அதில் அடக்கியிருப்பாரு. ஸோ ஆதிசங்கர சிலைக்கு பக்கத்துல இந்த இடத்துல நமக்கு ஏடிஎம் இருக்கு. ஏடிஎம்லாம் இங்க இருக்கு. காசு வேணா இங்க எடுத்துக்கலாம். ஏடிஎம் இருக்கு. அப்படியே அந்த பக்கம் அமுலுக்கு ஒரு ஸ்டால் வச்சிருக்காங்க. அமுலுக்கு ஒரு ஸ்டால் பக்கத்துலயே காஷி விஸ்வநாத் டெம்பிள் ட்ரஸ்ட் இருக்கு. அப்படியே அமுலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கங்கையின் கரைக்கு வந்து விட்டோம். ஏக்கோ கேக்குதா? சோ இதுக்கு அப்படியே வெளில பாத்தீங்கன்னா கங்கை கரை. சோ கங்கை நதி கரையில காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அப்படி ஒரு கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. சூப்பர் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. சோ கங்கை கரையில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து படகுகள் போயிட்டு இருக்கு. ஃபெரி சர்வீஸ் நினைக்கிறேன். இந்த ஃபெரி சர்வீஸ் படகுகள்லாம் நின்றுகிட்டு இருக்கு இந்த படித்துறையில. நல்ல ஞாபகம் இருக்குங்க. போன தடவை நாங்க வந்த போது இந்த இடத்துல தான் இப்படி வந்துதான் தரிசனம் செய்தோம். வந்த வழி இந்த படிக்கட்டுல கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே தூரத்துல நடந்து 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 வந்து இந்த படியில ஏறி இப்படியே போய் தரிசனம் செய்தோம். இப்ப வந்து அந்த பக்கத்துல இருந்து வந்து இவர் தரிசனம் முடிச்சு இப்படி போயிட்டு இருக்கோம். எக்ஸிட் ஆயிட்டு இருக்கோம். அப்படியே கங்கை நதிக்கரையில ஒருத்தர் வந்து கொடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. भैया भारत माता की जय, भारत माता की जय. कितने साल से आप कर रहे हैं? 12 साल से. 12 साल से. ओके, दिस इज फॉर सेल है क्या? No, no, no. This is for we are doing आरती. आरती. I am social worker from Namami Gange team. वर्क फॉर गंगा नमामि गंगे टीम. भैया आप बता सकते हैं क्या गंगा कैसे थी, अब कैसा है? हाउ क्लीन इट इज नाउ? जब से 2014 से हाँ. आदरणीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में नमामि गंगे योजना का यहाँ उद्घाटन हुआ, तब से लेकर आज तक हमारी गंगा में जमीन आसमान का अंतर है. ओके. गंगा स्वच्छ है, घाट स्वच्छ है. 3-4 टाइम रोजाना घाटों पर सफाई होती है. Okay. और यह सफाई सबको आकर्षित करती है. ये विश्वनाथ धाम का आज लोकार्पण दिवस है. आज के ही दिन, हाँ, ओके. आज के ही दिन विश्वनाथ धाम लोकार्पित हुआ था. कब 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 हुआ? 13 दिसंबर 2000 मोदी जी ने 2022 में என்ன சொல்றாரு? 2021 இந்த நாள் தான் 2021 டேட் என்ன? 13th டிசம்பர். 13th டிசம்பர் தான் 2021-22 இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை புதுப்பித்து நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த நாள் இந்த நாள். என்ன சொல்றாரு, கங்கை வந்து எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப வந்து பாரத பிரதமர் வந்து பதவியேற்றது முதல் அவ்வளவு வந்து கங்கையை சுத்தமாக வைத்திருக்கிறாங்க. आगायத்துக்கும் பூமிக்கும் உண்டான வித்தியாசம் जमीन और आसमान का अंतर है அப்படின்னு அவர் சொல்றாரு. भैया बहुत बढ़िया काम आप कर रहे हैं. थैंक यू सो मच फॉर तमिल संगमम में आए हैं. तमिल संगम में. अच्छा, बहुत बहुत बधाई आपको. बहुत बहुत आप पूरा यहाँ अवलोकन कीजिए. हाँ. और सुंदर आपका जो है. भैया आप बताइए तमिलनाडु के बारे में आप क्या सोचते हैं? आपका ओपिनियन क्या है? देखिए, काशी और तमिल दोनों की संस्कृति अनादिकाल से एक रही है. और तमिलनाडु भी शिवमय है और काशी भी राममय है. तो रामेश्वरम और हमारे जो विश्वेश्वर हैं, वो एक समान है. दोनों एक दूसरे को प्रिय हैं. और ये जो काशी तमिल संगमम आयोजन हो रहा है, निश्चित रूप से हमारी काशी की संस्कृति और तमिल की संस्कृति ये दोनों के मेल मिलाप के लिए बहुत जरूरी है. और आदरणीय प्रधानमंत्री जी का यह जो एक दृष्टिकोण है कि हमें तमिल जो भाषा है उसको सीखना है. आज जो इस बार का थीम है, जो उद्देश्य है, लक्ष्य है कि हम तमिल सीखें. तो तमिल सीखें तो
तमिल के लोग यहाँ आ रहे हैं, यहाँ के लोग तमिल सीख रहे हैं। Okay. और काशी के लोग जब वहाँ जाएंगे तो तमिल सीखेंगे। Okay. तो निश्चित रूप से एक Okay. बड़ा ही अनूठा संगम है एक ये। थोड़ा सा एक वाक्य तमिल में बोलूं, आप हाँ। बता सकते हैं क्या? मैं வெற்றிவேல் முருகனுக்கு मैं बोलूंगा, आप अरोगरा बोलिए। வெற்றிவேல் முருகனுக்கு अरोगरा। ओके, வெற்றிவேல் முருகனுக்கு अरोगरा, வெற்றிவேல் முருகனுக்கு अरोगरा। नमः पार्वती पते हर हर महादेव।